ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி 100% கோதுமை மாவு வச்சு பண்ணக்கூடிய சாஃப்டான பர்கர் பன் தான். இது நீங்கள் ஸ்நாக்காக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். 1 கப் வார்ம் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன 2 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அது பபுளியாட்டு ஆகிற வரைக்கும் ஓரத்தில் வச்சுருங்க. நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் தான் மிக்ஸ் பண்ணுறேன். அதில் 3 கப் கோதுமை மாவு, அப்புறம் 2 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமாட்டு நம்ம ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் வாட்டர், 1/2 கப் பால், அதுக்கப்புறம் உருக்குன வெண்ணெய் இதை ஆட் பண்ணி நான் ஸ்டாண்ட் மிக்சரை ஆன் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் கையில் நீட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா நீங்கள் பிசைஞ்சுக்கணும். ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறதுனால இடையில ஒருக்கா சைடில் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்றா திரண்டு வர்ற வரைக்கும் நீட் பண்ணேன். உங்கள் டோ ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றா அது திரண்டு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு துணியை வச்சு மூடி ஒரு வார்மான ஸ்பாட்டில் 1 மணிக்கூர் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்கள் டோ டபுள் ஆகிடும். அந்த மாதிரி பொங்குனதுக்கப்புறமா மெல்ல நீங்கள் பஞ்ச் பண்ணி அந்த ஏரை லேசாக வெளியே எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் அந்த டோவை ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் மாற்றிட்டு 3 கப் கோதுமை மாவுக்கு நான் பெரிய சைஸ் பர்கர் பன்னாட்டு பண்ணேன். நீங்கள் குட்டி குட்டி பன்னாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை 6 போர்ஷனாட்டு டிவைட் பண்ணேன். நீங்கள் சின்ன சின்ன பன்னாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12 குட்டி பன் கிடைக்கும். நான் இது பர்கருக்குனால பெரிய சைஸாகவே நான் பண்ணேன். ஸோ நான் ஒரு ஸ்பூன் மாதிரி ஒரு இதை வச்சு ஈவனாட்டு டிவைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் கேர்ஃபுல்லாக 2 கையை யூஸ் பண்ணி சைடெல்லாம் டக்கின் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் சர்ஃபேஸில் மாவு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு grip கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இப்படி கையை வச்சே நீங்கள் இப்படி ரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்மூத்தான ஃபினிஷில் மேலே பால் ஒரு டோ பால் கிடச்சிடும். ஸோ இதே மாதிரி எல்லா இதையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, நீங்கள் சைட்லேருந்து அப்படி டக்கின் பண்ணி உங்கள் கையை வச்சே நீங்கள் அதாவது உங்கள் கையை வச்சே நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா பர்கர் ஒரு பால் மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. நான் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். எனக்கு அது அப்போ நமக்கு ஒட்டாது. அதனால அதில் அந்த நம்ம செஞ்சு வச்ச பால்ஸை வச்சுட்டு ஃப்ளாட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது இன்னும் பொங்க விடுவோம், நம்ம ஆக்டிவேட் ஆக விடுவோம். ரெஸ்ட் பண்ண விடும்போது இன்னுமே பெருசாகும். அப்போ நீங்கள் ஃப்ளாட் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராட்டு மேலே உப்பிட்டு வர்ற மாதிரி வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு ஒரு 30-45 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ உப்பிடுச்சுல்ல. இப்போ நீங்கள் ஒன்று எக்கை வச்சு வாஷ் பண்ணலாம். நான் மில்க் வச்சு தான் பண்ணேன். எனக்கு கம்ப்ளீட் வெஜிடேரியனாக வச்சுருந்தேன். ஸோ பாலை வச்சு ஒரு ப்ரஷ் வச்சு மேலே ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே எள்ளு, இது ஆப்ஷனல் தான், பட் பர்கர் பண்ணால கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக எள்ளை மேலே தூவிட்டேன். ஸோ இப்போ அவனை 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். வெளியே வந்தவுடனே உருக்குன வெண்ணெயை வச்சு மேலே ப்ரஷ் பண்ணிடுங்க. கொஞ்சம் அப்படி ஒரு 10 மினிட்ஸ் கூல் பண்ண விட்டீங்க அப்படின்னா உங்களோட பர்கர் பண்ணை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். இது முழுக்க கோதுமை மாவு வச்சு பண்ணதுங்கிறத நம்பவே முடியாது. அவ்வளோ சாஃப்டான டெக்ஸ்டரில் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட மெயின் இதே நல்ல பிசைகிறது. ஸோ நல்ல கையில் நீட் பண்ணுங்கள். நீங்கள் நீட் பண்ணுறதா கை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.